சிப்பா லம்சமா எது அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். எங்களுடைய ஆன்சர் வந்து சிப்பு ஆவரேஜாக கொடுக்கும். லம்சம் வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். சிப்பு வந்து ஆவரேஜ் கொடுக்கும். ரிசல்ட் ஆன்சர் சொல்லிட்டோம். இப்போ வந்து எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணதாங்க வச்சுக்கிடுவோம். ஒரு 12 லேக் இன்வெஸ்ட் பண்ணதாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நிஃப்டியில் 12 லேக் இன்வெஸ்ட் பண்ணாங்க. சிப்பில் வந்து மாதம் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்க. லம்சமில் 12 லேக்ஸ் அப்படியே போட்டிருக்காங்க. 2 லம்சம் வச்சுருக்கோம். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி 2 லம்சம் வச்சுருக்கோம். ஒரு லம்சம் அதை ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கே போட்டிருக்காங்க. இன்னொரு லம்சம் வந்து மார்க்கெட் என்றைக்கு கீழே விழுதோ, மார்க்கெட் என்றைக்கு டவுன் ஆகுதோ அந்த ரேட்டில் வந்து இன்னொரு லம்சம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 1000 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு 12,000 ஒரு 12,000 ஒரே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 12,000 மார்க்கெட் டவுன் ஆன டேட்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சிப்பு மாதம் போட்டே இருக்காங்க. அப்படி போட்டே இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லம்சம் தான் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ 12 லேக் லம்சம் போட்டிருக்காங்க. 12 லேக்கு வந்து சிப்பும் போட்டிருக்காங்க. இப்போ லம்சம் எவ்வளோ ஆகிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா லம்சம் வந்து 14,91,000 ஆகிட்டு. சிப்பு வந்து 13,70,000 தான் இருக்குது. லம்சம் வந்து 2,91,000 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதே சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 தான் கொடுத்துருக்கு. சிப்பு ஆவரேஜாக கொடுக்கும். இப்போ நிஃப்டி கொடுத்ததை விட நிஃப்டி 14% கொடுத்துருக்கு. 24% கொடுத்துருக்கு. அதை விட சிப்பு வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. இதே அளவு தான் இது கொடுத்துருக்கோம். ஃப்ராக்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த யூனிட் வேல்யூவில் ஃப்ராக்ஷனில் வரதுனால அந்த ஃப்ராக்ஷன் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஏன்னா அதே ஓப்பனிங் டேட்லேயே போட்டோம். ஊடால ஒன்றும் நம்ம எடுக்கவே இல்லை, அப்படி இருக்குது. இப்போ இதே ரிட்டர்ன் தான் இதை கொடுத்துருக்கணும். அதாவது நிஃப்டி கொடுத்த ரிட்டர்ன் தான் இதை கொடுத்துருக்கணும். இது கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் வித்தியாசம் வேறு காரணங்க வந்து யூனிட்டை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் இந்த மாதிரி யூனிட் வந்து 60.01 அப்படி போயிருக்கோம். அந்த ஃப்ராக்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் அப்படி வித்தியாசம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிப்பு எப்போவுமே ஆவரேஜாக கொடுக்கும். சிப்பு வந்து ஆவரேஜ் கொடுக்கும். இப்போ ருபி வேல்யூ மணி வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லம்சம் தான் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குது. 2,91,000 ப்ராஃபிட் கட்டியிருக்கு. மணி வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா அது வெறும் அப்சல்யூட் ரிட்டர்ன் வச்சு பார்த்தீங்கன்னா சிப்பு வந்து குறைய தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனால் XIRR அப்படிங்கிற ஒரு இது போட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஏன்னா ரேட் ஆஃப் டைம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா சிப்பு அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லம்சம் வந்து குறைய கொடுத்துருக்கு. ஏன் அப்படி குறையாச்சு? அப்சல்யூட்டில் கூட கிடைக்கும் போது இங்கேயும் ரிட்டர்ன் கூட தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து 12,000 ஃபஸ்ட்டு டேட்லேயே போட்டோம். 12 லேக்கை வந்து ஃபஸ்ட்டு டேட்லேயே நம்ம லம்சமில் வந்து 12 லேக்கை ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்தோன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பார்க்கும்போது அது குறைய காட்டும். இங்கே இருக்க 12 லேக்ஸை வந்து நம்ம வந்து மாதம் தான் போட்டோம். கடைசி மாதம் போட்ட 1 லேக் வந்து 1 மந்த்து தான் அதுக்கு வட்டி கிடச்சிருக்கணும். அது லாஸ்ட்டாக போட்டது 1 மந்த் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டு 12 மந்த்ஸுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக போட்டு 1 மந்த் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். 1 மந்த் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது 12 லட்ச ரூபாய் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது அது கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்குது. 24% இருக்குது. ஆனால் மாதம் போட்ட சிப்பு வந்து 27% தந்திருக்கு. பொதுவாக அப்படி வராது. ஜென்ரலாக எப்போதுமே சிப்பு வந்து லம்சமோட குறைய தான் கொடுக்கும். சில இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் வந்து அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மார்க்கெட் 1,500 பாயிண்ட் கீழே விடும்போது ஒரு 12,000 போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட 3 மாதம் தான். அது 3 மாதத்துக்கிட்ட தான் அதில் இருந்திருக்கும். அந்த 3 மாதத்துக்கு ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்குன்னா 1,22,000 கொடுத்துருக்கு. இது சிப்போட குறைய கிடச்சிருக்கு. ரிட்டர்ன் அப்சல்யூட் ரிட்டர்ன் குறைய கிடச்சிருக்கு. லம்சமோட ரொம்ப குறைய கிடச்சிருக்கு.
ஆனால் பர்சன்டேஜ் பார்க்கும்போது இது 63% கிடச்சிருக்கு. ஏன் 63% இதுக்கு வந்துச்சு? எக்ஸ்ஐஆர் போட்டு பார்த்தீங்கன்னா 63% வந்துருக்கும். ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 லட்சம் போட்டு 3 மாதம் தான் ஆச்சு. 9 மாதம் தான் நம்ம அந்த 12 லட்சத்தை வேறு எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ 9 மாதம் அந்த 12 லேக்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ அல்லது வேறு ஃபண்டுலேயோ ஏதாவது கோல்டுலேயோ வேறு எதாவது வச்சுருந்தா அதுவும் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். வெறும் 3 மாதத்துக்கு இது வந்து 1,62,000 கிடச்சிருக்கு. இது 1 வருஷத்துக்கு 1,00,000 கிடச்சிருக்கு. ஆனால் அதை மாதம் மாதம் போட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்போது 3 மாதத்துக்கு கிடச்ச ரிட்டர்ன் தான் அதிகமான ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. இது வந்து 63.85% கிடச்சிருக்கு. இப்போ இந்த டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிப்பை விட நம்ம லம்சம் கூடயும் கொடுக்கலாம், குறையும் கொடுக்கலாம். இந்த சினாரியில் கூட கிடச்சிருக்கு, இதில் குறைய கிடச்சிருக்கு. சிப்பு எப்போதுமே ஆவரேஜாக கொடுக்கும். சிப்பு எப்போதுமே ஆவரேஜாக கொடுக்கும். இது ஒரு டேட்டா மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். நிஃப்டி வச்சே பார்த்துருக்கோம். நன்றி, தேங்க்யூ.